உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஈரோட்டில் வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தம் முன்பு விசிக மாவட்ட செயலாளர் பேசா சிறுத்தை வெள்ளுவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். எஸ்.எம். சாதிக் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் மிசா தங்கவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஹோசூர் ராம் நகரில் நகர செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாவட்ட காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட செயலாளர் மாயவன், ஒன்றிய செயலாளர்கள் பாக்கியராஜ், யுவராஜ், ரவி, முத்துக்குமார், நன்னன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சேலம் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட கே. மூரூர் பேருந்து நிலையத்தில் விசிக குடியேற்ற நிகழ்வின் போது ஏற்பட்ட தகராறில் சேலம் வடக்கு மாவட்ட செயலர் வசந்த் மற்றும் கே. மூரூர் சாலை பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் தொல்காப்பியன் ஆகியோர் தாக்கப்பட்டதை கண்டித்து திருவாரூர் வடக்கு மாவட்ட விசிக சார்பில் பழைய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகில் சாலை மறியல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாநகர காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது. திருவாரூர் விசிக வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கோவி கணேசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தங்கத்தமிழ் செல்வன், மாநில துணை செயலாளர் செல்லு அரவாணன், நன்னிலம் நகர செயலாளர் பாஸ்கரன், குடவாசல் ஒன்றிய செயலாளர் பொறுப்பு விழியரசு, திருவாரூர் ஒன்றிய துணை செயலாளர் வீரையன், பேரளம் நகர செயலாளர் சுரேஷ், திருவாரூர் நகர செயலாளர் ஆசை தம்பி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி செயலாளர் புரட்சி நெப்போலியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று கொடியேற்றுவதற்காக நாம் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்களோடு கொடியேற்றுவதற்காக அந்த கொடிக்கம்பத்தை பேருந்து நிலையம் முன்பு ஊண்டுவதற்காக எடுத்துச் சென்ற போது சாதி வெறியர்கள் குலவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதை காவல்துறை துணைநோய் காவல்துறை தடியடி நடத்தி இன்னைக்கு 10க்கும் மேற்பட்ட தோழர்கள் மண்டை உடைந்து கைகள் உடைந்து ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வருவாய் கோட்டம், ஏரல், சாத்தான்குளம், திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் நிலமில்லாத தலித் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிடக் கோரி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விசிக சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அரசு ராஜ்குமார், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பிரதி இளந்தளிர் முத்து, மணிகண்ட ராசா, உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட், ஜான், வளவன் மற்றும் பெண்கள் உட்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஓரூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் விடுதலை சிறுத்தை கட்சியை கொடியை ஏற்றுவதற்கு சென்றார்கள். அப்போது அங்கே கூடியிருந்த சாதி வீரர்களுக்கு துணை போகும் காவல்துறை
கண்காணிப்பாளர் அபிநயகுமார் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒட்டுமொத்தமான மக்களை விரட்டியடித்து குடியேற்றி விடாமல் தடுத்து நிறுத்தி சாதி இந்துக்களுக்கு துணை போக்கும் காவல்துறை கண்காணிப்பாளரை உடனடியாக தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என செந்துறை மாநகரில் நடக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மாவட்டம் ஓரூரில் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குடியேற்ற விழாவில் குடியேற்ற விடாமல் ஒரு ஜாதிக்கு மட்டும் ஆதரவு தெரிவித்து விசிக தொண்டர்களை தடுத்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிநயகுமாரை பணியிடை நீக்கம் செய்து அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி செந்துறையில் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் விசிக ஒன்றிய செயலாளர் வீரவளவன் தலைமையில் பேருந்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் செல்வநம்பி, மாநில பொறுப்பாளர் கருப்பசாமி, ஒன்றிய செயலாளர் தலித் வெற்றி, ஒன்றிய குழு உறுப்பினர் பார்த்திபன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலசிங்கம், சிறுகளத்தூர் கந்தன், ஜெயக்குமார், செல்லமுத்து, திரவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இன்றைக்கு திருச்செந்தூர், சாத்தான்குளம், ஏரல் தாலுகா பகுதிகளைச் சார்ந்த திருச்செந்தூர் வருவாய் கோட்டத்தில் நூற்றுக்கணக்கான தலித் மக்கள் குடியிருக்க வீட்டுமனை இல்லாமல் அல்லல்பட்டு வருகிறார்கள், அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அவர்களுக்கு குடியிருப்பதற்கான மனைப்பட்டாவை வழங்கிட, அதற்கான நிலத்தை வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேலம் மாவட்டம் கேமூரூரில் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குடியேற்ற விழாவில் குடியேற்ற விடாமல் ஒரு ஜாதிக்கு மட்டும் ஆதரவு தெரிவித்து விசிக தொண்டர்களை தடுத்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிநயகுமாரை பணியிடை நீக்கம் செய்து அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் அருகே உள்ள மயில் ரவுண்டானாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதி செயலாளர் துரை முத்தரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் மணவாளன் முன்னிலை வகித்தார். இதில் ஒன்றிய செயலாளர்களான ஜெயசீலன், ஜீவானந்தம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் புதினி விளவன், மாவட்ட இளைஞரத்த எழுச்சி பாசன அமைப்பாளர் வாஞ்சிநாதன், நகர துணைத் தலைவர் தமிழனன், ஒட்டன்சத்திரம் தொகுதி செயலாளர் குமாரசாமி, நகர செயலாளர் வேலுசாமி, ஒன்றிய துணை செயலாளர் மதுரை வீரன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் ஆதிவிளவன் மற்றும் கட்சி தொண்டர்களான சக்தி என்று அரசியலின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அனைத்து கட்சிகள் கொடி பறக்கின்ற இடத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களோடு இணைந்து கொடியேற்றுவதற்காக சென்ற பொழுது அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த சாதி அறிஞர்கள் கொடிக்கம்பத்தை நடவிடாமல் அடித்து கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கலவரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் தொல்காப்பியன் என்பவன் மண்டை உடைப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருகிறார். அதற்கு நீதி கேட்டு போராடிய வடக்கு மாவட்ட செயலாளர் வசந்த் அவர்களை சட்டையை பிடித்து காவல்துறை அட்டூழியம் செய்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தா சமூக பேரவை சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சுவாமி சகஜானந்தா பயிலகம் நடத்துவது குறித்தும், சுவாமி அவர்களின் 132வது பிறந்தநாள் விழா குறித்தும், அரசு நந்தனார் மேல்நிலைப் பள்ளியில் நுழைவு வாயில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கோவிலை அகற்றுவது, நீட் தேர்விற்கு எதிர்ப்பு குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுவாமி சகஜானந்தா சமூக பேரவையின் தலைவர் நீதிவளவன், பேராசிரியர் தினேஷ், சிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாத்தமங்கலம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன் கலந்து கொண்டு கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். கீராப்பாளையம் ஒன்றிய செயலாளர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் சாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் ஆவண மைய மாநில செயலாளர் அரங்க தமிழ் ஒலி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் புவனகிரி ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் மற்றும் சாத்தமங்கலம் பாபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோல் வேளாண்மை திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை நடைபெறவுள்ள பாரத் பந்த் நிகழ்ச்சியை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் வழங்கும் நிகழ்ச்சி
கடலூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் மு. செந்தில், மாநில துணை செயலாளர்கள் பழனிவேல், சக்திவேல், தமிழரசன், கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் மு. கிட்டு, மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் சேவல் ஜெயக்குமார், மாரிமுத்து, கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் பொதுச் சொத்துக்களை விற்கக்கூடாது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் 44 தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் 10 மாதங்களாக போராடும் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்தும் பாரத் பந்த் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த பாரத் பந்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் படைவிதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி செயலாளர் சு. விடுதலைக்கடல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை முகாம் செயலாளர் அருண் வளவன் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் கட்சி நிர்வாகிகள் சுரேஷ், தாமோதரன், வாஞ்சூர் சுரேஷ், மோகன்தாஸ், கலைவாணி, சோழமணி மற்றும் முகாம் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் நிறைவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக இங்கே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற வடகட்டளை முகாமின் தோழர்கள் ஒருங்கிணைப்பில் இன்று எழுச்சி தமிழர் நம்மையெல்லாம் மனிதனாய் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் நம்மை அரசியல்படுத்திய நமது ஆசான் அண்ணன் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதலின்படி இன்று இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த மரக்கன்றுகள் நடும் விழாவை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் திருவாமூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழை தாயின் நிலம் வருவாய்த்துறை அதிகாரிகள் தவறினால் பாதிக்கப்பட்டுள்ளது. பல முறை முயன்றும் இதுவரை பலனில்லை என்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இதுகுறித்து விசாரணை நடத்தி தீர்க்க கோரி அளித்த பரிந்துரை கடிதத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் கடலூர் கோட்டாட்சியர் அதியமான் கவியரசு அவர்களிடம் ஒப்படைத்தார். சேலம் மாவட்டம் மூரூர் சம்பவத்தை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் நகர செயலாளர் பாக்யராஜ் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாவட்ட காவல்துறையை கண்டித்தும் சாதி வெறியர்களை கண்டித்தும் துடைப்போகின்ற வருவாய்த்துறையை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் குண்டா சார்லிஸ், அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் ரமேஷ் கர்ணா, மாவட்ட பொருளாளர் நல்லூர் சம்பத், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார், ஆற்காடு தொகுதி செயலாளர் சிறுத்தை சின்னையன், ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் மாந்தங்கள், ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்காக வேட்பாளர்கள் முன்னிலையில் குலுக்கல் முறையில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது. வேட்பாளர்கள் சின்னம் ஒதுக்கீடு பெற்ற பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் டேனி அருள் சிங்கிடம் வாழ்த்து பெற்றனர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன், கார்த்திக், மணி, அரசு மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட அப்துல்லாபுரம் செம்பேடு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினரும் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோட்டி என்கிற கோவிந்தன் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்பு அப்துல்லாபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில சமூக நல்லிணக்கம் பேரவையின் செயலாளர் வேலூர் பிலிப், மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, பொருளாளர் சச்சின்குமார், மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார், வேலூர் தொகுதி செயலாளர் விஜயசாரதி, மாநில கிறிஸ்தவ பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ், பகுதி செயலாளர் ரேகன், சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் பாஸ்கரன் மற்றும் வையாபுரி, ராஜசேகரன், அருண் பிரசாத், ராஜா, ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு மூக்கு கண்ணாடிகள் இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழைய திருமங்கலம் ஆதி திராவிடர் பள்ளியின் அருகே நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மற்றும் குறிஞ்சி மக்கள் நல அறக்கட்டளை மற்றும் நோவா பில்டர்ஸ் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எழுத்தாளர்
கௌதம சன்னா அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு மூக்கு கண்ணாடி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் வவுனியன், வில்லிவாக்கம் குட்டிவளவன், ராஜ்குமார், ரவிக்குமார், தாமஸ், வில்லவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எழுச்சித் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கட்சியினர் சார்பில், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் சார்பிலும் மக்கள் நல பணி திட்டங்கள், செயல் திட்டங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேலாக செய்யப்பட்டு வருகிறது. தோழர்கள் ஆங்காங்கே மக்களுக்கான பொருட்களையும் முகாம்களையும் நடத்தி கொடுத்து வருகின்றார்கள். அந்த வகையிலே அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி மக்கள் நல அறக்கட்டளையை சார்ந்த தோழர்களுடைய ஒருங்கிணைப்பிலே இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கண் சிகிச்சை முகாமும், அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு கண்ணாடி இங்கே நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி SC/ST ஃபெடரேஷன் தலைவர் பாலாஜி அவர்கள் கலை இலக்கிய சேவைக்காக கலைரத்னா விருது பெற்றுள்ளார். இதனை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன் மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து ஆகியோர் நேரில் சென்று பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் SC/ST பணியாளர் நலசங்க செயலாளர் செல்வகுமார், நகரத்துறை செயலாளர் குழந்தைராஜ், ரவி, கவிஞர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு போலீசார் எல்லைக்குட்பட்ட நரசமங்கலம் காலனியைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவரது மகள் ஜெயஸ்ரீ. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஏழுமலையின் மகன் இளவரசன் என்பவரும் 1.5 ஆண்டு காலமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஜெயஸ்ரீ BBA படிப்பு முடித்து மப்பேடு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று வேலைக்கு சென்ற ஜெயஸ்ரீ இரவு வீடு திரும்பாததால் அவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்டபோது அது அடைத்து வைக்கப்பட்டிருந்துள்ளது. இதனையடுத்து ஜெயஸ்ரீயை காணாத நிலையில் அவர் வழக்கமாக காதலனை சந்திக்கும் ஏரிக்கரைக்கு சென்று அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தேடியபோது கருவேல மரத்தில் தனது புடவையில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த மப்பேடு போலீசார் காதலனின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு வீட்டில் யாரும் இல்லாமல் பூட்டப்பட்டு இருந்துள்ளது. பின்னர் ஜெயஸ்ரீயின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் காதலனை போலீசார் கைது செய்யாததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈசன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் உறவினர்கள் மப்பேடு போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த திருவள்ளூர் DSP சந்திரகாசனிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சித்தார்த், மாநில வழக்கறிஞர் அணித்துறை செயலாளர் செஞ்சி செல்வம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளியை விரைவில் கைது செய்வோம் என உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயற்குழு கூட்டம் நகர செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு எதிர்வரும் 15ஆம் தேதி அதிராம்பட்டினத்தில் நடக்க இருக்கும் சமூக நீதி கருத்தரங்கு குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பட்டுக்கோட்டை தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி, அதிரை முன்னாள் நகர செயலாளர் புதியவன், நகர துணை செயலாளர் கௌதமன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,